தேவன் தந்த வேத வாக்கியம் ரோமர் 12வது அதிகாரம் அதோடைய 17வது வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் அவன் இருக்கிற இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் நீ இருப்பாய் ஆனால் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் முடிவை பெறல. அவன் இது அவன் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேத வசனத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் தருகிறதான அவன் செய்தியுடைய முழு சாராம்சம், முழு காரியம் கிளை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சபையுடைய கிளையை குறித்து அல்ல, அவன் ஒரு குடும்பத்தை குறித்த கிளையே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள் யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். இங்கே எந்த கிளையை குறித்து என்றால் வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திராவிட்டால், நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவையும் நம்மையும் குறித்ததான கிளை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது அவன் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம். அவன் கிறிஸ்து ஒரு திராட்சை செடியும் அதிலே நிலைத்திருக்கிறதான அவன் கொடியுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கொடிகளை இவ்விடத்தில் இச்சபையுடைய விசுவாசிகளை ஒப்பிட்டு பேசப்படுகிறது போல அக்காலத்தில் சபையை குறித்து ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா ஆமை சோத்திர இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆமை சோத்திர திராட்சை கொடி கிளை என்று விவரிக்க நான் வரல. அல்லேலூயா. இந்த திராட்சை கொடியை போல இசைந்திருக்கிற வேண்டிய நாட்கள் கடந்து இப்போ இங்கே வேதவசனத்தில் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறார், நாம் ஒரு ஒலிவ மரத்தின் கிளைகளாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே சபையை அவன் கிளையை போல, ஒரு பெரும் மரத்துடைய கிளையை போல கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அறியாத தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் இவ்வளமாக ஒலிவ மரத்தின் கிளையை போல கர்த்தர் வளர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தருக்கு ஏற்றவைகளை செய்கிற நல்ல திளிர்விடுகிறதான ஒரு கிளையாய், நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். விசுவாசிக்க மாட்டோம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் அமை சோத்திர திளிர்விடப்பட்டிருக்கிறதான, கிறிஸ்துவுக்குள் பலப்பட்ட வைத்திருக்கிறதான, கிறிஸ்துவுக்குள்ளே ஜெயமெடுக்க வைத்திருக்கிறதான, கிறிஸ்துவின் அன்பை பெற வைத்திருக்கிறதான, கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்தப்பட்டிருக்கிறதான அமை நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகளாய் இருக்கிற நீங்க, வேதவசனம் சொல்லுகிறது சில கிளைகள் வெட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில கிளைகள், வசனத்தை வாசிங்க, சில கிளைகள் வெட்டப்பட்டது என்று சொல்வதை பார்க்கிலும் இங்கே வேதவசனம் ரொம்ப தெளிவாய் விவரித்து சொல்லப்படுகிறது. சில கிளைகள் முறித்து போடப்பட்டு இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில கிளைகள் வெட்டப்பட்டு அல்ல, சில கிளைகள் முறிக்கப்பட்டு போயிருக்கிறது. அல்லேலூயா. சில ஒலிவ மரத்தின் கிளைகள் முறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற அங்கே ஓமைக்கு போல இங்கே வளர்த்தப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவை தானே எல்லா சூழலையும் நம்பியிருக்கத்தக்கதாக ஒரு ஒலிவ மரத்தின் கிளையை திறந்து நிற்கிறது போல திளிர்க்க வைத்திருக்கிற தேவ பிள்ளையே, வேதவசனம் சொல்லுகிறது, ஒலிவ மரத்தின் கிளைகளாய் இருக்கிற நீங்கள், உங்களில் சில கிளைகள் முறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத சோத்திரம் உலக பிரகாரமாய் பாருங்க, ஒலிவ மரத்துடைய அவன் கிளை முறிக்கப்படணும்னு சொன்னா, அல்லேலூயா, வெட்டப்படாம முறிக்கப்படணும்னு சொன்னா அது காய்ந்து போகாம முறியப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒலிவ மரம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க?
சின்னதா இல்லை பெருசா பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கியாளா? பார்த்தவங்கெல்லாம் கையை வைத்துங்க. சோதரம் அல்லேலூயா. ரொம்ப சின்னதாக பார்த்துருப்பீங்க இல்லை சோதரம், இங்கே நின்னது இல்லையா? அதானே பார்த்தீங்க இல்லையா? சோதரம் அதனுடைய தண்டுகளை பாருங்கள். நீங்கள் அதை போய் உடச்சி பார்த்தீங்கன்னா அது நல்ல சோத்திரம் செடியோடு சேர்ந்துருச்சுன்னா டக்குன்னு முறியாது. அல்லேலூயா. கிளை வளைந்து முறியப்படும் என்று சொல்லப்படுகிற கிளை நஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஆனால் நல்லா காஞ்சி போச்சுன்னு வச்சுடுங்க, இப்படி கொட்டுனா உடஞ்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது பெரிய மரமாகும் பொழுதும் அவனமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அவன் கிளை அவன் காஞ்சி போயிடுச்சுன்னா அதை சும்மா உலுக்கினாலே போல நொங்க நொங்கன்னு விழுந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவண்டமான ஒலிவ மரத்தை தான் கர்த்தர் இங்கே ஓமையா இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இவண்டமான வளர்க்கப்பட்டு சோத்திரம் உருவாக்கப்பட்டு வளரப்பட்ட கிளை இப்போ சில கிளைகள் முறிக்கப்பட்டிருக்கிறது, வெட்டி போடலை. அல்லேலூயா. சில கிளை முறிக்கப்பட்டிருக்கிறது, முறிந்து போயிருக்கிறது. சாரம் இல்லாது பலன் இல்லாது முறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஒன்று புரியணும், கிளை முறிக்கப்பட்டிருந்தாலும் சாரமுள்ள மரம் இன்னும் நின்றுட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. அதனால் என்னைக்கும் மாறிடாமல் இருக்கிறதான கிறிஸ்துவை இந்த ஒலிவ மரத்துக்கு நான் ஒப்பிட விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த உடைக்கப்பட்ட சோத்திர காட்டு ஒலிவ மரத்தை போல இருந்தாலும் அல்லேலூயா. அல்லேலூயா. முறிக்கப்பட்ட இடத்துல நீ மீண்டும் ஒட்டப்படுவாய் என்று சொன்னால், நீ மீண்டும் வைக்கப்படுவேன்னு சொன்னா அல்லேலூயா. 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 அது முழுவதுமாய் காய்ந்து உடைந்து போவுக்கு முன்பதாக நீ மீண்டும் மரத்தோட சாரமுள்ள கிறிஸ்துவாய் இருக்கிற ஒலிவ மரமாய் இருக்கிற கிறிஸ்துவாய் இருக்கிற இயேசுவோடு சார்ந்திருந்தால் அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை திளிர்ந்து விட்டு கொண்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. 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 பயமின்றி, திகிலின்றி, கவலையின்றி, கலக்கமின்றி, நெருடலின்றி, கேள்வியின்றி, சோத்திரம் இன்னும் நெருக்கமின்றி, பாடின்றி கிறிஸ்துக்குள்ளே நிலைத்து நிற்கிறதான ஒரு அனுபவம், கிறிஸ்துவுக்கு உள்ளதாக வளர்கிற ஒரு அனுபவம் எப்போ உண்டாகும் என்று சொன்னால், முறிக்கப்பட்ட நிலையில் அல்ல, சேர்த்து ஒட்டப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. 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 இங்கே வேதவசனம் சில கிளைகள் முளைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், நம்மள சிலர் தேவனுடைய சத்து இல்லாதவர்களாக, தேவனுடைய அபிஷேகம் இல்லாதவர்களாக, தேவனுடைய அன்பு இல்லாதவர்களாக, மாம்ச பலத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேத வசனம் திட்டமாய் காண்பிக்கிறது. அல்லேலூயா. 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 இங்கே வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது இதில் யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும், கர்த்தர் மெய்யாக திராட்சை செடி, கனி கொடாமல் இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது கனி கொடாத கிளையை கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் முறித்து போடுகிறார். அல்லேலூயா. முறித்து போடுகிறார் கான்செப்டை வச்சிருப்போம். கர்த்தர் இங்கே சொல்லப்படுகிறது வெட்டி போடுகிறார். அல்லேலூயா. 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 கனி கொடாது இருக்கிற கிளையினுடைய வாழ்க்கையில சில துன்பத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது கனி கொடாமல் இருக்கிற பட்சத்தில் வெட்டி போடு, ஆனால் முறிந்து போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஒலிவ மரத்தை பார்க்கும் பொழுது சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 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 சில கிளைகளை பார்க்கும் பொழுது அவன் கிறிஸ்துவை விட்டு அதிகமாய் நீங்கி போயிருக்கிறது. அல்லேலூயா. 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 கண்டிதத்தினால அவன் சோத்திரம் இழுக்கப்பட்டு முறிக்கப்பட்டவர்களை போல. அல்லேலூயா. 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 சில சூழ்நிலைகளால் இழுத்து உடைக்கப்பட்டவர்களை போல. அல்லேலூயா. வெட்டப்பட்டவர்களாய் அல்ல, உடைக்கப்பட்டவர்களாய். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
கட்டப்பட்டிருந்தா ஆமென் சேர்த்து கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா. ஆனால் முறிக்கப்பட்டிருந்தா முறிப்புகள் இருக்கிற செதில்களை கொண்டு சில அமைப்புகளை கொண்டு மீண்டும் சேர்க்கப்படலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேத வசனத்தில் வாசிக்கும் ரோமர் 18 திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் சற்று வாசியுங்க. ஆமென். 18, 19, 20. விரோதமாய் மேன்மை பாராட்டுவதே பெருமை பாராட்டுவாயானால் வேறுமை சுமர்க்கிறது என்று நினைத்து ஒட்ட வைக்கப்படுவதற்கு சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில கிளைகள் முறிக்கப்பட்டிருக்க என்று சொன்னால், சில கிறிஸ்துவை விட்டுவிட்டிருக்கிற என்று சொன்னால், அவை சோத்திர பாடுகள் நெருக்கத்தினாலே நான் சொல்ல மாட்டேன். ஆமென். அவிசுவாசத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. சில அவிசுவாசங்கள் உங்களுக்குள்ளே பெருகி இருக்கிறதுனால அவன் நல்ல ஒலிவ மரத்துடைய கிளைகளாய் இருக்கிற நீங்க அவன் முறிக்கப்பட்டு போயிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தில் அவன் அநேகமான அவன் கிளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சற்று சகரியா 6ஆவது அதிகாரம் அதோடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் ஒரு கிளையினுடைய அமைப்புகளை குறித்து சொல்லப்பட்டது. வாசிங்க. சகரியா 6ஆவது அதிகாரம் அதோடைய 12ஆவது வசனம். அவர்களுடைய சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ புருஷன் அவனுடைய நாமம் கிளை என்னப்படும். அவளுடைய தம்முடைய ஸ்தானத்திலிருந்து உடை கிளம்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சகரியா புஸ்தகத்தில் உடைத்து எழும்பி ஆலயத்தை கட்டுவார். அந்த கிளையுடைய நாமம் சோத்திர நல்ல புருஷருடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேற ஏதோ கட்டுக்கரையை குறித்து அல்ல, இங்கே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அவன் உடைத்தெழும்பி முளைத்தெழும்பி இன்னுமாய் ஜெயித்தெழும்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, உன்னை கர்த்தர் உடைத்து உருமாற்றுகிறார் என்று சொன்னால் அவன் உன்னை கட்டி எழுப்ப கர்த்தர் ஆயத்தப்படுகிறான் அர்த்தம். அல்லேலூயா. இல்லை உடைக்கப்பட்டு போகிறேன், நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவிசுவாசம் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் கர்த்தர் கிளையை குறித்து அவன் விவரித்து பிரித்து வைத்திருக்கிறது போல வேதவசனத்தில் அவன் 4 விதமான கிளைகளை குறித்து சொல்லப்பட்டுகிறார். முதலாவது வாசித்த பிரகாரம் யோவான் 15ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல நல்ல கனி கொடுக்கிற கிளை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நல்ல கனி கொடுக்கிறதான, நல்ல சோத்திர இலைகளை இடுகிறதான, நல்ல திளிர் விடுகிறதான, நல்ல இன்னும் கிளை கொப்புகளை விடுகிறதான நல்ல கனி உள்ள கிளை. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது அவன் கிளை அற்றதான வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது, இதை யோவான் சுவிசேஷம் 15ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கனி கொடாத கிளை. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி சொல்லப்போன கனியற்ற கிளை. கனியற்ற கிளையை பார்க்கும் பொழுது கனியற்று இருக்கிறதை கண்டு கர்த்தர் என்ன செய்தாரா? சோத்திரம். அல்லேலூயா. கனியற்று இருக்கிறது என்ன கண்டு என்ன செஞ்சாரா? சபித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கனியற்று இருக்கிறதை கண்டு கர்த்தர் என்ன செஞ்சாரா? சபித்தார். அது உடனே என்ன செஞ்சிச்சான்? பட்டு போயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கனியற்ற ஜீவிதம் இல்லைன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள ஜீவிக்கிறேன், சோத்திர விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது ஒரு நற்கிரியை உள்ள சோத்திர கனி உங்களிடத்து உண்டாயிருக்கிறேன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கனியற்றிருக்கிற கிளையை கர்த்தர் பார்க்கும் பொழுது கர்த்தர் சபிக்கிறார். அல்லேலூயா. இவனமாக கனியற்றிருக்கிற கிளை. மூன்றாவது சோத்திரம் வேதவசனம் சொல்ல போல நீதியின் கிளை. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது கனி உள்ள கிளை,
இரண்டாவது கனியற்ற கிளை, மூன்றாவது நீதியின் கிளை. அல்லேலூயா. இது எரேமியா 23வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. எரேமியா 23வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை கர்த்தர் எழும்ப பண்ணி, அவரே ராஜாவாய், நீதியுள்ள கிளை ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார் என்று சொல்லுகிற கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆமென் ஒலிவ மரமாய் இருக்கிற கிறிஸ்து என்று பார்க்கிறோம். அங்கே பழைய பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனமாய் அங்கே ஒரு கிளை எழும்பி, அல்லேலூயா. அப்ப கிளையுடைய பண்புகளை இந்த நீதியின் கிளை அழகாய் விளக்குகிறது. ஆமென் சோத்திர. கனிவுள்ள கிளைகளை பார்க்கிலும் நீதி உள்ள கிளை மேன்மையாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவாய் இருக்கிற அவன் இயேசுவை குறித்து இங்கே அவரே ராஜரீகம் பண்ணுவார் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியம் உண்டாயிருக்குமானால், அவரை குறித்து இவனமாய் தீர்க்கதரி சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், அவன் கிளையாய் இருக்கிற தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிளைக்கு ஒப்பாய் இருக்கிற தேவ பிள்ளையே கிறிஸ்து அவன் உயிரை எழும்பி அவர் சகலவற்றிற்கும் உயர்த்தப்பட்டு மேன்மை நிறைந்தவராய் ராஜரீகம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டுகிற வேத வாக்கியம் உண்மை என்றால், கிளையாய் உருவாக்கப்படுகிற நீங்களும் நானும் அவன் நல்ல சாரமுள்ள மரமாய் இருக்கிற ஒலிவ மரமாய் இருக்கிற கிறிஸ்துவோடு சேர்ந்திருப்போமானால், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பார்க்கிறவங்களும் சொல்லுவாங்க, இவனுக்கு எங்கேருந்து இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவனுக்கு எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்திருக்கிறதை போல கர்த்தர் நம்மையும் உயர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று இருக்கிறது, வாசிங்க. யோபு எழுதின புஸ்தகம் அவன் 15வது அதிகாரம் அவன் 32வது வசனத்தையும் 33வது வசனத்தையும் வாசிங்க. யோபு அவன் சோதரம் 15வது அதிகாரம் 32 33 வாசிங்க. அது நாள் வரும் முன்னே ஒருக்கோட வாசிங்க. அது அவன் நாள் வரும் முன்னே பூரணமாய் சத்தம் பலிக்கும். பிஞ்சில உதிர்ந்து போகிற திராட்சை கொடி போலவும், பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போலவும் அவன் இருப்பான் என்று சொல்லப்படுகிற உடைந்த கிளையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் மொத்தம் 4 கிளைய, கனி கொடுக்கிற கிளை, கனியற்ற கிளை, நீதியின் கிளை, இன்னும் உடைந்த கிளை. அல்லேலூயா. இந்த உடைந்த கிளை பார்க்க பச்சை பசையல் போல இருக்கும். ஆமென். பூக்கள் இருந்தது போல இருக்கும், கனி இருந்தது போல இருக்கும். ஆனால் அவற்றில் எல்லாம் வாடி போயிருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவனமாய் உங்க வாழ்க்கை இருக்கென்று சொல்லி கர்த்தர் வேளையில உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொப்பாய் இருக்கிறீங்க, கிளையாய் இருக்கிறீங்க, நல்ல மரத்துடைய நல்ல கிளையாய் இருக்கிறீங்க. ஆனால் காலம் வருகிறதுக்கு முன்னதாகவே பயன்படுத்தக்கூடாதபடிக்கு உடைக்கப்பட்டு போனேன். அல்லேலூயா. கிளையை போல இருக்கிறீங்க. ஏன்னு சொன்னால், உங்களை பார்க்கும் பொழுது பூ இருக்கிறது போல இருக்கு, ஆமென், நல்ல இலைகள் இருக்கிறது போல, மேன்மை உண்டாயிருக்கிறது போல இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கிறது போல, கனிகள் இருக்கிறது போல இருக்கு. ஆனால் சற்று கவனித்து பார்த்து அவைகள் வாடி போயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முழுவதும் பட்டு போகல, ஆனால் கிளை முழுவதும் வாடி போயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கை கிளையாய் இருக்கிற நீங்கள், உங்கள் வாழ்க்கை வாடி போயிருக்கிறது. அல்லேலூயா. சூழ்நிலைகள் நிமித்தமாய் ஆமென் தேவனுடைய சாரமற்று, அல்லேலூயா, தேவன் கொடுக்கிற பலனற்று, தேவன் மேல நம்பிக்கையற்று, தேவன் மேல விசுவாசமற்று, கர்த்தர் எது செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் செய்வார் என்கிற விசுவாசமற்று ஆமென் சாரம் இல்லாத கிளையை போல இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து திளிர்க்கப்பட்ட இலையும் பூக்கப்பட்ட பூக்களும் ஆமென் சோத்திர காய்க்கப்பட்ட கனிகளும் ஆமென் வாடி கீழே கீழே விழுகிறதற்கு முன்பதாக, அல்லேலூயா, அல்லேலூயா, நீங்கள் மீண்டும் ஆமென் மரத்தோடு சேர்க்கப்படுவது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைய, வாடி போன பலனற்று ஆமென் குந்தி போய் இருக்கிறதான, சோர்ந்து போய் இருக்கிறதான, அசதியில் நிறைந்திருக்கிறதான ஆமென் சோத்திர கிளையை போல அல்ல, மீண்டும் சேர்க்கப்பட்ட ஆமென் மரத்தோட ஆமென் சேர்க்கப்பட்ட கிளையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ரோமர் 11வது அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, ரோமர் 11:21. ஸ்பாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்கிறார். உன்னையே தப்ப விட மாட்டான்னு ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்வாப கிளைங்க எப்படி? ஸ்வாப கிளைங்க தான் ஸ்வாபம் தான் கரெக்ட், தன்னுடைய செயல் தான் கரெக்ட், தன் நடக்கிறதா கரெக்ட் என்று சொல்லுகிற ஸ்வாப கிளைகளை கத்த தப்ப விடுகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. தேவன் தப்ப விடாதிருக்க உன்னே தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிருங்க. அல்லேலூயா. தொடர்ந்து 24 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் நீ நன்றாக கவனித்து பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் தயவையும் கத்தர் காண்பித்தார். விழுகிறவிடத்தில் கண்டிப்பையும், ஆமென் கத்தரிட்டு விலகி போற இடத்துல கண்டிப்பையும், ஆமென் சோத்திரம் உன்னிடத்தில் தயவையும் கத்தர் காண்பித்தார் இல்லையா, அவைகளை கவனித்து பார். அந்த தயவில் நீ நிச்சயமாய் நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு நிச்சயம் உண்டாயிருக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காய்ந்து முறிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அவன் விருதாவாய் தள்ளக்க அவர் மனம் இல்லை. அல்லேலூயா. உன்னிடத்துல நல்ல கனிகள் இருக்கண்டும், பூக்கள் இருக்கண்டும், நல்ல திளர்விட்டு இலைகள் இருக்கண்டும் சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால, அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் தயவை காண்பிக்கிறதுனால, அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் மீண்டும் உன்னை சேர்த்து வைக்கும்படிக்கு, தம்மோடு இணைந்து வைக்கும்படிக்கு அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. அப்படிதான் வேத வசனத்தில் அவன் சொல்லப்படுகிற 34, 35, 36 வாசிங்க. ரோமர் 11 34, 35, 36 வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் அவன் முறிக்கப்பட்டு போகிற, அவன் உணர்ந்திருக்கிறதான அவன் கிளைய அவன் கர்த்தர் ஒரு நாள் புறம்பே தள்ளலை. அல்லேலூயா. ஏன்னா வெட்டி போடலை கர்த்தர். அல்லேலூயா. அவர் முடிக்கல, அவர் தயவை காண்பித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வேதவசனத்தை வாசிங்க. 34, 35, 36. கர்த்தருடைய சிந்தையை நீங்கள் அறிந்தவர்களாய், அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு எதையாலும் அறிவித்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறன்னு சொல்லி முதலாவது அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. யாரு கத்திரிடத்தில் போய் சொல்லலை, அல்லேலூயா, நீ கெட்டவன், நீ நல்லவன், நீ பொல்லாதவன் சொல்லி கத்திரிடத்தில் போய் யாரும் முந்தி கொள்ளலை. அல்லேலூயா. யாருக்கு கத்தர் ஆலோசனை கொடுக்கல, ஆமென் சோத்திரம், இவன் ஆமென் பொல்லாதவா, இவன் பொல்லாதவன் என்று சொல்லி இவனை முறித்து போடுங்கன்னு சொல்லி யாரும் கத்தருக்கு ஆலோசனை கொடுக்கல. அல்லேலூயா. அவருடைய செயல்களை அறிந்து கொள்ள யாருக்கும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. முறிக்கப்பட்டு
போகும் என்று சொல்லப்படுகிற நிலையில இருந்த ஒனே என்னை தான் கர்த்தர் தம்ம நிலை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அந்த ரகசியம் பெரிது, அந்த அன்பு பெரிது. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் காய்ந்து போக வேண்டிய நிலையில இருக்கிறாயா தேவ பிள்ளையே? கர்த்தருடைய அன்பு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. அவருக்கு ஏற்றதாயும் அவருக்கு உடையதாயும் கர்த்தர் உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனங்களை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து பார்த்து நான் சோர்ந்து போகிறேன், நான் பலன் இல்லை, ஆமென், என்னால் இனி கனி கொடுக்க முடியாது, இனி என்னால் கிறிஸ்துவ ஜீவிதத்தில் நிலைந்திருக்க முடியாது, இனி பழைய போல ஜெபம் பண்ண என்னால் முடியாது, என் இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லுகிறாயா? நீ கர்த்தருக்காக முன்குறிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசித்து முடியுங்க. ஆமை சோத்திரம். அவருக்கு என்றென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாக ஆமென் உயரம் ஆழம் அறிந்திடாத பெரிதான அன்புடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் வெட்டி போடல, மீண்டும் சேர்த்து கொள்ள ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் முறிந்து காய்ந்து போக்கல்ல, உங்களை பட்டிருக்கிறதை கண்டு, நீங்கள் பலன் குண்டிருக்கிறதை கண்டு, நீங்கள் அவிசுவாசப்பட்டிருக்கிறதை கண்டு, நம்பிக்கை குறைந்திருக்கிறதை கண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சேர்த்தணைத்ததுடைய ஆழம், உங்களை சேர்த்ததுடைய அறியா சோதரம், ஆமென், சோதரம் அகலம், ஆமென், யாரு கர்த்தரிடத்தில் அறிவித்ததில்லை. நீங்கள் கர்த்தர் கரத்தில் முழுவதுமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒலிவ மரத்தில் இருக்கிற ஆமென் நாட்டப்பட்டதான, ஒட்டி வைக்கப்பட்டதான, சேர்க்கப்பட்டதான முழு கிளையாய் இருக்கிறீங்க. இதை மறந்து போகாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சாரமுள்ள மரத்தில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்கன்னா நிச்சயம் ஆமென் வாடி போன இந்த வாழ்க்கை மீண்டும் திளர்வடையும். அல்லேலூயா. வாடி போன இலைகள் மீண்டும் திளர்வடையும். ஆமென். குறைந்து போன ஜெபம், ஆமென், குறைந்து போன பலன் மீண்டும் திளர்க்க பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளமாய் செய்கிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை இன்னும் அல்லேலூயா சொல்லுங்க. வேதவசனம் 36 வசனத்தை வாசிங்க ஒரு விஷயம் கூட. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சோர்வடைந்து போனாலும் நீ கர்த்தருடையவள். அல்லேலூயா. உனக்கு பல குண்டி போனாலும் நீ கர்த்தருடையவள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருக்கென்றும் கர்த்தருக்காக கர்த்தருக்குடையதாய் உன்னை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிற, மறந்து போகாத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நினைப்படுத்திட்டு போகிறேன். 25 வசனத்தை மட்டும் வாசிங்க. 25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாயிருக்கும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இவையெல்லாம் இருக்கிறதா உண்மைதான். கிறிஸ்து நல்ல ஒளியுமறை, நீங்கள் நல்ல கிளைகளுமாக இருக்கிறதெல்லாம் உண்மைதான். கர்த்தர் சேர்த்து ஒட்ட வைக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு ரகசியத்தை உங்களை நான் அறிவிக்கிறேன். அது என்னன்னா, ஆமென், புறஜாதியாருடைய உலகத்தாருடைய நிறைவு, அவர்கள் நிறைவுபடுகிறது போல செயலில், சுவாபத்தில், பேச்சில், காரியங்களில் உங்களுக்கு நிறைய உண்டாயிருக்குமானா உங்களிடத்தில் ஒரு பகுதியான மனக்கடினம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு உங்களை இடம் கூடாதிருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.